டாக்டர், அம்மா எதுக்கு அழுகுறாங்க? அது ஒன்றும் இல்லை செல்வி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர், என்னம்மா? நாம திரும்பவும் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? நாம இனி ஹாஸ்பிட்டல் போக போறதில்ல. ஏன்? உங்க ட்ரீட்மெண்ட் இனிமே இங்கே தான். ஏன் டாக்டர்? ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு மருந்து கிடைக்கும், மாத்திரை கிடைக்கும், ஆனா அன்பு கிடைக்காது, நிஜமான அக்கறை கிடைக்காது. உங்களை 10ஓட 11 தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு விசிட்டர்ஸ் கிடையாது, உங்களை பார்த்துக்கிறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லை, உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கையெழுத்து போடக்கூட ஆள் இல்லை. அதனால என்ன டாக்டர்? உங்க அப்பா இருந்தா என்ன செய்வாரோ, இல்லை உங்க வீட்டில் யாராவது கூட இருந்தா என்ன செய்வாங்களோ அதை தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு. என்ன செய்ய போறீங்க டாக்டர்? உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறேன். உங்களை மறுபடியும் செல்வியை மாற்ற போறேன். முத்துங்கிற விஷயத்த உங்க சிஸ்டத்துல இருந்து மறக்க வைக்க போறேன். எல்லாத்துக்கும் மேல உங்களை சுத்தி 1000 டேஞ்சர்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, என்ன ஆபத்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அங்க நீங்க இருக்கீங்கன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது என்னோட வீடு, ஒரு குடும்பம் வாழ்ற வீடு. இதை உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் ரூம். இங்கேயே நீங்க ஸ்டே பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம், நீங்க முழுசா செல்வியா மாறினதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். டாக்டர், இத பார்த்தா உங்க பொண்ணோட ரூம் மாதிரி தெரியுது. அவங்க வரமாட்டாங்களா? அவ வரமாட்டா செல்வி. ஏன் டாக்டர்? ஷீ இஸ் நோ மோர். என்னாச்சு? ஒரு ஆக்சிடென்ட். தலையில பயங்கரமான அடி. உங்களை மாதிரி தான். எடுத்த உடனே ஞாபக சக்தி போயிருச்சு. அவளுக்கும் உங்க வயசு தான் இருக்கும். கல்யாணம் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். அவளும் டாக்டர் தான். ஆனா பிரெயின் இன்ஜுரி ரொம்ப மோசமானது. உடம்புல எங்க அடிபட்டாலும் காப்பாத்திரலாம், ஆனா மூளை. அப்போ அம்மா அதான் அழுதாங்களா? நீங்க என் பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு சொன்ன, பார்க்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். பாவம் டாக்டர் அவங்க. அவளுக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியலம்மா. உங்களை குணப்படுத்துறது மூலமா தான் அவளை குணப்படுத்த முடியும். புரியல டாக்டர். உங்களை நான் முழுசா குணப்படுத்திட்டேன்னா எங்க பொண்ணை குணப்படுத்தின திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். நீங்க கொஞ்ச நாள் இங்க இருந்தா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கொஞ்ச நாள் தான், கவலைப்படாதீங்க. ஐயோ, அதுக்கு இல்ல டாக்டர். என்ன பார்த்தா உங்க பொண்ணு ஞாபகம் வராதா? என் கண்ணுக்கு நீங்க என் பொண்ணு மாதிரி தான் தெரியுறீங்க. ஆனா என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்க விட மாட்டேன். சீக்கிரம் நீங்க குணமாயிடுவீங்க. உங்களை குணப்படுத்துவேன். இட்ஸ் மை பர்சனல் சேலஞ்ச். நீங்க தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க செல்வி. இது உங்க ரூம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னும் 2-3 நாள்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன். சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம். நீங்க இனிமே செல்வி, உங்க ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், உங்க அம்மா அப்பாவுக்கு பொண்ணு. உங்க பழைய லைஃபை நான் திருப்பி தர்றேம்மா. புதுசா நான் எதுவும் பண்ணல. யூ வில் கெட் வெல் சூன். நான் இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் திரும்ப வந்து பார்க்கறேன். ஓகே, டேக் கேர். இதுக்கு மேல இவன் அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. விடு. வா வா அறிவு. என்ன ஏதாவது சொன்னானா? வாயை திறக்க மாட்டான் மாயா. வர்ற கோவத்துக்கு எனக்கு அவன் அப்படியே கொன்னுடலாம் போல இருக்கு. ஆமா மாயா, அறிவோட கை பக்குவத்துக்கே அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறானா பாத்துக்கோயே. அவன் ரொம்ப அழுத்தமான ஆள் மாயா. மாயா, இப்படி எல்லாம் கேட்டு அவன் பதில் சொல்ல மாட்டான். முதல்ல அவனை அவுத்து விட்டுறலாம். நோ டாடி, இன்னும் ஒரு 2-3 நாள் பட்னி போட்டா அவனோட திமிரு தானா அடங்கும். பசியில துடிச்சு துடிச்சு அவனே சோறு போடுங்கம்மான்னு கால்ல விழுந்து உண்மைய கக்குவான். கிழிப்பான். நீ அவனுக்கு சோறு வைக்கிறதுக்குள்ளேயே நாமளே அவனுக்கு வாய்க்கரிசி போடுற மாதிரி ஆயிடும். கடத்தல் கேஸ் கொலை கேஸா மாறும். எவனோ பண்ண தப்புக்கு நாம எல்லாம் ஜெயிலுக்கு போகணும். இதெல்லாம் நமக்கு தேவையா மாயா? நீ இப்படியே விட்ட
அவன் கண்டிப்பா செத்துருவான். ஆமா மாயா, ஒரு உயிர் சும்மா போகக்கூடாது. அப்படியே போனாலும் அதுல ஒரு காரணம் இருக்கணும். அண்ணன் சொல்ற மாதிரி அவனை அவுத்து விட்டுறலாம். என்ன காரணம்? அவுத்து விட்டா அப்படியே எல்லா உண்மையும் சொல்லிடுவானா? சொல்லுவா மாயா, உனக்கு தெரியாது, சில நேரத்துல போலீஸே திருடனை தப்பிக்க விட்டுருவான். உண்மையை தெரிஞ்சுக்க அது ஒரு குறுக்கு வழி. அவன் கடைசி வரைக்கும் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டான் மாயா. நாமளே கண்டுபிடிச்சாதான் உண்டு. என்ன? ஆமா மாயா, அடிக்கு பயந்து உண்மையை சொல்றவனெல்லாம் நான்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவேன். இவன் வேற ரகம். இவனை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நானும் அண்ணனும் ஏற்கனவே விசாரிச்சிட்டோம். ஆனா அது பத்தாது. அவன் வரலாறு நமக்கு தேவையில்லை மாயா. அவன் வந்த நோக்கம்தான் நமக்கு முக்கியம். அவனை அவுத்துட்டு பார்ப்போம். அவன் எடுத்து வைக்கிற அடுத்த அடியிலேயே நமக்கு தேவையான ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஆமா மாயா, தப்பு செஞ்சவன் சும்மாவே இருக்க மாட்டான். அவனை அனுப்புனவன் கிட்ட தகவல் சொல்லுவான். நேரா அடுத்த பிளான் என்னன்னு பார்ப்பான். அவன் எங்க போறான்னு பார்த்து ஈஸியா அவனை கார்னர் பண்ணிடலாம். முதல்ல அவனை ஓட விட்டு வேடிக்கை பார்ப்போம். டாடி, அவன் ஒரேடியா ஓடிட்டானா? மாயா, அவன் ஓடுறான்னா ஓடலையாங்கிறது அப்புறம். அடுத்து அவன் என்ன செய்ய போறான் அதுதான் முக்கியம். நீங்க யாரும் அவனை கண்டுக்காதீங்க. அவன் என்ன செய்ய போறான்னு யோசிக்காதீங்க. அமைதியா உட்காந்து வேடிக்கை பாருங்க, அவ்வளவுதான். அப்ப நீங்களே போய் அவனை அவுத்து விடுங்க. முனுசாமி, நீ இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு வீணா செத்து போகாத. உன் கட்டை நான் அவுத்து விடுறேன். எங்கேயாச்சும் போயிடு. இறங்கு முனுசாமி. வா, என் கையை பிடிச்சுக்கோ. பாத்து. இங்க பாரு முனுசாமி, ஒண்ணு நீ இங்க இருந்து போயிடணும், இல்ல முத்து எங்க இருக்காங்கிற உண்மையை சொல்லணும். இந்த ரெண்டுத்துல நீ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, உன் இஷ்டம். ஏய், என்னடா பாக்குற? முத்து கிடைக்கலனா நீ செத்துடுவ. இவங்கெல்லாம் சொன்னதுனாலதான் நான் உன்னை விடுறேன். போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போய்டா. அங்கிள், அங்கிள். சந்தோஷ், அங்கிள் கிளம்பலாமா? எங்க வரணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான்.